பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பரக்கத் என்பது எண்ண முடியாது, பார்க்க முடியாது, சம்பாதிக்க முடியாது, உணர முடியும். ஒருத்தர் ராப்பகலா உழைச்சிருப்பார், கடனோட தான் மௌத்தாகுவார். இன்னொருத்தர் ஒரு 5 வருஷம் தான் சம்பாதிச்சிருப்பார், அல்ஹம்துலில்லாஹ் திருப்தியான வாழ்க்கை வாழ்வார். அதான் பரக்கத். அதான் பரக்கத். நேரத்தில் பிள்ளைகள் பரக்கத்தை இழப்பார்கள். ஐன்ஸ்டீன் எங்களுக்கு தெரியும், நபிமார்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செஞ்சான், சில இடங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செஞ்சான். என்ன? ஹரம், மக்கா, மதீனா. சில நேரங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செஞ்சான். கியாமுல் லைல், இறுதி 10 ரமலானில், துல்ஹஜ் ஆரம்ப 10, இப்படியான சில நேரங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்தான். சில உணவுகளுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்தான். ஜம்சம், ஜெய்தூன், சில உணவுகளுக்கு அல்லாஹு தஆலா பரக்கத் செஞ்சான். நேரத்தில் பரக்கத் இருக்குது. இப்ப நாங்க எங்கட முன்னோர்கள் அவர்களை விட நல்ல வாகனத்துல நாங்க போறோம், அவர்களை விட விலை கூடின ஆடை நாங்க உடுத்திருக்கிறோம், அவர்களை விட நல்ல உணவுகள் நாங்க சாப்பிடுறோம், விலை கூடின உணவுகள், அவர்களை விட ஏசிறோம், நல்ல பெரிய தலையணையில தூங்குறோம். ஆனால் அவர்களால் அனுபவித்த நிம்மதியை, சாந்தியை, அமைதியை எங்களால் அனுபவிக்க முடியுதா? நிச்சயமா கிடையாது. அந்த பரக்கத்தை நாங்கள் இழந்திருக்கிறோமா என்பது எங்கள் முன்னாடி உள்ள பெரிய ஒரு கேள்வி. ஐன்ஸ்டீன் சொன்னாரு, அதாவது ஒரு கணிதவியல் பேராசிரியர், ஒரு விஞ்ஞானி, அவர் சொன்ன கருத்து என்னென்றால், அணு குண்டின் மூலபிதா, அணுவை பிரிக்க முடியும் என்று உலகத்தில் முதலாவது சொன்னவர், பிரித்தும் காட்டியவர். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் என்று சொன்னால் ஒரு நேரம் தேவை நடந்து போறது. அதுவே மோட்டார் பைக்ல போனா நேரம் குறையும், கார்ல போனா அதை விட குறையும், அதை விட ஸ்பீடான ஒரு வாகனத்துல போனா அதை விட குறையும். வேகத்தை கூட்ட கூட்ட நேரம் குறைவடையும். அவர் ஒரு முடிவு சொன்னார், நேரத்தை மனிதனால் கட்டுப்படுத்த முடியும். நாளை செய்ய வேண்டிய வேலையை இன்றே மனிதனால் செய்ய முடியும் என்று சொன்னார். அது அறிவியல் பாயிண்ட். ஆன்மீக பாயிண்ட் என்ன தெரியுமா? நாளை மறுமைக்கான வேலையை இன்றே செய்ய முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டுகளில் 200 ஆண்டுகளுக்கான பணியை செஞ்சாங்க. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 45 வயசுல மௌத்தாகிறார். எல்லா பள்ளியிலேயும் அவர் எழுதின ரியாலு ஸாலிஹின் கிதாப் இருக்குது. அவர் எழுதின கிதாபுகளை தொகுத்து பேஜை கவுண்ட் பண்ணி சொல்றாங்க, ஒரு நாளைக்கு பிறந்தது முதல் 40 பக்கம் எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ் அவருடைய நேரத்தில் பரக்கத் செஞ்சான். அவர்களுக்கு கிடைத்த 24 மணித்தியாலம் தான் எங்களுக்கும் கிடைச்சது. ஆனா எங்களுக்கு பரக்கத் இல்லை. பிள்ளைகளை கேட்டா பிள்ளைகள் பிஸி, உம்மாவை கேட்டா உம்மா பிஸி, பாப்பாவை கேட்டா வாப்பா பிஸி, உலமாக்களை கேட்டா எல்லாருமே பிஸி. பரக்கத் இல்லை. யார் யாரெல்லாம் எந்த பிள்ளைகள் சோசியல் மீடியாவுக்கு எடிட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு நேரத்தில் பரக்கத் கிடைக்காது. இதான் பெரிய ஒரு ஆபத்து. அவங்க படிப்புல ஸ்கோர் பண்றது கஷ்டம், அல்லாஹ் பாதுகாக்கணும். எதுலையும் ஸ்கோர் பண்ணலாம். ஏனென்றால் நேரத்தின் பரக்கத்தை இழந்தவர்கள் துனியாவில் பாதியை இழக்கிறார்கள். சமூக வலைத்தளங்கள் கட்டற்ற எல்லை மீறிய பயன்பாடுகள் நேரத்தின் பரக்கத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். அல்லாஹு தஆலா பாதுகாக்கணும். இந்த விஷயத்தை பெற்றோர்களும் பிள்ளைகளும் மிச்ச கவனம் எடுக்கணும். பரக்கத் நிறையது, அதுல பெருமதியான பரக்கத் நேர பரக்கத். பாருங்க, அதாவது அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு, இறைவா இவருடைய பொருளாதாரத்தையும் குழந்தை செல்வத்தையும் அதிகப்படுத்துவாயாக. வபாரிக் லஹு ஃபீஹி, அதிலே அவருக்கு பரக்கத் செய்வாயாக என்று துஆ செஞ்சாங்க. இந்த துஆட வெளிப்பாடு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, என்ற பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் கிட்டத்தட்ட 80 பேர் இருந்தாங்க. அல்லாஹ் பரக்கத் செஞ்சான். எண்ணிக்கை அல்ல பரக்கத். சிலாக்களுக்கு 10 பிள்ளைகள் இருக்கும், பரக்கத்தே இல்லை. ஒரு பிள்ளையும் அவருடைய ஆகிரத்துக்கும் துனியாவுக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கும். சிலருக்கு ஒரு பிள்ளை தான் இருக்கும், ஆனால் அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருப்பான். அவருடைய ஆகிரத்துக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டுவான், துனியாவுக்கும் பிரயோஜனமாக இருப்பான். சமூக வலைத்தளங்களை
கூடுதலாக பயன்படுத்துகின்ற, எல்லை மீறுகின்ற, குறிப்பாக கல்வி கற்கின்ற காலத்தில் அதிலே மூழ்குகின்ற மாணவர்கள், பிள்ளைகள் அல்லாஹ் பாதுகாக்கணும், நேர பரக்கத்தை இழந்து விடுவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுவே முக்கியமான ஒரு பிரச்சனை. ஒரு நாட்டில் ஒரு ஆய்வறிக்கை சமர்ப்பிச்சாங்க. நேஷன் இன் டேஞ்சர், நாடு ஆபத்தில் என்ற தலைப்பில் அந்த கட்டுரை வெளியானது. என்னென்றால், ஒரு நாட்டில் கல்வி உயர்வதற்கு உழைக்கிறார்கள், இராணுவ கட்டமைப்பு உயர்வதற்கு உழைக்கிறார்கள், பொருளாதாரம் உயர்வதற்கு உழைக்கிறார்கள். ஆனால் மனித வளம் உயர்வதற்கு உழைக்கிறார்களா என்று கேட்டால் நிச்சயமா கிடையாது. பெரும் பொருளாதாரம், கல்வி எல்லா வகையிலும் முன்னேறிய நாடுகளில் பகிரங்கமாக ஷூட்டிங் நடக்குது, கற்பழிப்பு நடக்குது, சிறியவர்கள் என்று பாராமல் அத்துமீறல்கள் நடக்குது. இது என்ன செய்யலாம் என்று சொல்லி கல்வியலாளர்கள் சேர்ந்து ஒரு ஆய்வின் முடிவில் தான் நேஷன் இன் டேஞ்சர், நாடு ஆபத்தில் என்கிற ஒரு விஷயத்தை வெளியே கொண்டாராங்க. என்னென்றால், கட்டுப்பாடற்ற போன் பாவனை இளம் தலைமுறையை ஆபத்தான ஒரு மனோநிலைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறது. அவர்களின் வயதை தாண்டிய கற்பனை திறன் எதிர்மறையான அம்சங்கள்ல வந்துச்சு. அவர்களுக்கு பாசம் தெரியவில்லை, எல்லாவற்றையும் வித்தியாசமாக பார்க்க வேண்டிய ஒரு ஆபத்தான சூழலில் வந்திருக்கிறது என்று அவங்க அதுக்கு தீர்வா சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? ஆன்மீக அறிவு. ஆன்மீக அறிவு மாத்திரம்தான் இதிலிருந்து அவர்களை பாதுகாக்கும் சொல்லி சொன்னாங்க. பெற்றோர்கள், தாய்மார்கள், தந்தையர்கள் எல்லோரும் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், கண்ணியமிகு சகோதரர்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே, ஃபர்ரிகு பைனஹும் ஃபில் மதாஜி. பிள்ளைகள் ஒரு ஏஜுக்கு வந்தா சொந்த சகோதரர்களாக இருந்தாலும் படுக்கையில் இருந்து பிரித்து வையுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. உலகத்தில் வேறு எந்த தலைவரும் இப்படி நுட்பமா பேசி இருக்க முடியாது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது. இந்த செய்தியை படித்த நாம் என்ன செய்யறோம்? இந்த செய்தியை உள்வாங்கிய நாம் போனோட, சோசியல் மீடியாவோட பிள்ளைய தனியே படுக்க வைக்கிறோம். அது எப்படி என்றால், ஒரு 1000 படுக்கையை, போர்வையை தனியே கொடுத்ததுக்கு சமம். போனோட ஒரு சோசியல் மீடியா போன் என்றா அங்க அவர் எல்லா தொடர்புடையும் இருப்பார். அவருக்கு இப்படி கொடுக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, உங்களுடைய சொந்த சகோதரர்களாக இருந்தாலும் ஒரு ஏஜுக்கு பிறகு ஒரே போர்வையில் வைக்க வேணாம். தனி ரூம், தனி போன், அவருக்கண்டு எல்லாவற்றிலும் குறிப்பிட்ட அக்கவுண்ட் இருக்குது, அவர் பயன்படுத்தி இருக்கிறார். இந்த முன்மாதிரி வழிகாட்டல்கள் சொல்லப்பட்ட சமூகத்தில் இந்த நடைமுறைகள் இருக்க முடியாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளணும். பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடாது, சில விஷயங்களை செஞ்சு அதை நாங்க கொடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு நாங்களே அவர்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். நான் ஒரு எத்தனை தாயால், எத்தனை தந்தையால் என் பிள்ளைக்கு நானே மிகச்சிறந்த முன்மாதிரி என்று சொல்லக்கூடிய சூழலில் இருக்கிறோம். எத்தனை பேரால தைரியமாக, நான் மிச்சம் சூடாயிச்சு, கடுமையான கோபம், எல்லை மீறிய கோபம், ஆனால் என் பிள்ளைகள் இருந்தார்கள், நான் கட்டுப்படுத்தி கொண்டேன், என்னை பார்த்து அவன் தவறாக வளர்ந்து விடக் கூடாது என்று ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு தகப்பன், ஒரு தாய் நடந்திருக்கிறோமா? அல்லது பிள்ளைகள் இருக்கிற பொழுதுதான் எதையும் கண்டுகொள்ளாமல் அடிச்சு விட்டிருக்கிறோமா? பெரிய ஒரு அமானிதம். போனையும் தூக்கி கொடுக்கிறோம், நாங்களே முன்மாதிரி இல்லை. ஒரு செய்தியை பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ஹாஜரா நாயகி பயணம் போறாங்க. தெரிஞ்ச செய்தி, ஒரு மன்னன் பிடிச்சு கொள்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய சகோதரி என்று சொல்றாங்க. அப்பவும் அத்துமீறுகிறான். உடனே அவனுக்கு அல்லாஹு தஆலா வலிப்பு நோயை கொடுக்கிறான். துடித்துக் கொண்டிருக்கிற பொழுது மீண்டும் என்னை வலிப்பில் இருந்து பாதுகாக்க உன் ரப்பிடம் பிரார்த்தி என்று சொல்லிய நேரத்தில் பிரார்த்திக்கப்படுகிறது. வலிப்பு சரியாகுது. மீண்டும் ட்ரை பண்றான். இப்படி நடக்குது. அல்லாஹு தஆலா அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவங்க, யா அல்லாஹ், இந்த அநியாயக்காரரிடம் இருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று துஆ செஞ்சாங்க. அந்த கட்டத்தில் ரப்பை முன்னிலைப்படுத்தி ஒரு பிரார்த்தனை செஞ்சாங்க. அந்த கட்டத்திலும் உறுதியாக இருந்தாங்க. அல்லாஹு தஆலா அந்த தாயிட பரம்பரையில் இருந்து
அவங்களோட பேர பிள்ளையோட கொண்டாராங்க. யாரு? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவங்க சந்தித்தது ஒரு சூழல். தலைமுறை கடந்தும் ஒரு நன்னடத்தை, ஒரு முன்மாதிரி எந்த அளவு தாக்கம் செலுத்துது என்று பாருங்க. பல தலைமுறை கடந்தும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிடித்து இழுக்கப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பாவத்தை செய்வதை விட ஜெயிலில் இருப்பது எனக்கு மேலானது அப்படியேங்கிறாங்க. எங்கட முன்மாதிரிகள் இருக்குதானே, நிச்சயம் அல்லாஹு தஆலா எங்கட நன்னடத்தைகள் முன்மாதிரிகளை, குறிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு நான் தான் முன்மாதிரி என்கிறத மறந்துடணும். ஒவ்வொரு தந்தையும் ஒவ்வொரு தாயும் இதை மறந்துடக்கூடாது. அப்பதான் அது தாக்கம் செலுத்தும். தாக்கம் செலுத்தும். பாருங்க, இப்ராஹிம் நபி, அதாவது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சூரத்துல் கஹ்ஃபிலே ஹலர் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் ஒரு வீட்டுக்கு போய் சாப்பாடு கேட்கிறாங்க. ஒரு ஊரே சாப்பாடு கொடுக்கல. திரும்பி வர போறாங்க. வர்ற நேரத்துல அந்த ஊர்ல ஒரு சுவர் சாய்ந்து இருக்கிறது. ஹலர் அலைஹிஸ்ஸலாம் அவரை சீர் செய்கிறார். சீர் செய்கிற நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உதவிக்கு கூப்பிடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? இல்ல, நீங்களே செய்யுங்க. அதுக்கு பின்னாடி விளக்கம் சொல்ல என்ன சொல்றாங்க? இதை கீழே 2 அனாதைகளுக்கு சொந்தமான புதையல் உண்டு. இந்த சுவர் வீழ்ந்து விட்டால் அபகரித்து விடுவார்கள். அவர்கள் வளர்கின்ற வரைக்கும் அது பாதுகாக்கப்படும் என்று சொல்லிட்டு ஹலர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வகான அபூஹுமா சாலிஹா, அந்த பிள்ளைகளின் பெற்றோர்கள் சாலிஹான மனிதர்களாக இருந்தார்கள், முன்மாதிரி மிக்க பெற்றோர்களாக இருந்தார்கள். முன்மாதிரி மிக்க பெற்றோர்கள். அல்லாஹ் என்ன பண்ணான்? நபிமார்களை அனுப்பி பாஸ் வேலை செய்ய வைக்கிறான். எங்களுடைய நன்னடத்தைகள் தான் என் பிள்ளையின் நன்னடத்தையை தீர்மானிக்கும் என்பதை வலுவாக நம்புங்கள். நான் தான் அவருக்கு ரோல் மாடல். என்னை பார்த்தே அவன் வளர்கிறான் என்பதை தாயும் தகப்பனும் புரியும். இவர் எந்த நேரமும் சோசியல் மீடியாவில் இருப்பார். அவன் டீனேஜ் வயசு, அவனுக்கு அந்த புரிதல் இல்லை, பக்குவம் இல்லை, அதை எப்படி பயன்படுத்தணும் என்கிறது தெரியாது. அந்த புரிதலை நாங்க ஊட்டவும் இல்லை. அப்படி ஆகிற பொழுது நாங்களே தலையில கை வைக்கிற எவ்வளவெல்லாம் சொல்லிட்டோம், கேட்கிறான் இல்லை என்று சொல்ல தேவையில்லை, செஞ்சு காட்டியிருந்தா நிச்சயம் தாக்கம் செலுத்தி இருக்கும். எனவே அல்லாஹு தஆலா முறையாக கையடக்க தொலைபேசிகளையும் சமூக வலைத்தளங்களையும் அமானிதம் என்று நினைத்து தனிமையிலும் அல்லாஹ்வை பயந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு தலைமுறையை எங்களுக்கு தர வேண்டும் என்கிற பிரார்த்தனையை செய்து கொள்வோம். அதற்கான முயற்சிகளையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிள்ளைகள் எங்களுக்கான ஒரு அமானிதம். இந்த அமானிதத்தை முறையாக கையாள வேண்டும். குறிப்பாக இந்த ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கோவிட்-19க்கு பிறகுதான் இந்த போன் பாவனை அதிகமாக பிள்ளைகளின் கைக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி போன் இருந்துச்சு, அதுல ஒரு வரையறை உண்டு. கோவிட்-19க்கு பிறகு கல்வியின் முக்கியமான எழுதுகோள் புத்தகம் மாதிரி போனும் மாறிச்சு. எனவே இதற்கான வரையறைகள் என்ன, வரம்புகள் என்ன, அதற்கான முன்மாதிரிகள் என்ன என்று தாயும் தகப்பனும் இணைந்து யோசிக்க வேண்டிய காலத்தின் கட்டாயம் இருந்து கொண்டிருக்கிறது.